முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன தெரியுமாங்க? காதல் சாபமா வரமா? அதாவது காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது யாருங்க சொன்னாங்க? மகாகவி பாரதியார் இல்லையா? இப்ப இது நம்ம இத நிஜமாக்குறது யாருங்க? 5ஆம் பாவம். அதாவது 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அங்க பார்க்கக்கூடிய கிரகம், இந்த கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமா, இத பார்த்துதான் காதல் காதலில் முடியுமா சாதலில் முடியுமாங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரியா? அதாவது இப்ப கண்டதும் காதல் சொல்லுவாங்க இல்லையா? அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இப்ப இது எல்லாத்துக்குமே நமக்கு கிரகங்கள் நோக்கணும்லே. ஓகே, இப்ப நம்ம இப்போ நிறைய பேர் பாருங்க, காதல் தினமும் வருதுல February 14, அதுல என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷமாவது நம்மளுக்கு காதல் வராதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க சிங்கிள்ஸ்லாம். உங்களுக்கெல்லாம் ஒரு இது சொல்றேன் நான். உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 10 டிப்ஸ் தான் உங்க ஜாதகத்துல நீங்க பாருங்க. இதுல ஒரு பாயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வருஷம் February 14 நீங்களும் காதல் தினம் கொண்டாடலாம். அப்ப இவ்வளவு நாள் நீங்க காதல் பூக்களை நினைச்சிட்டே இருப்பீங்க. ஏன்னா அப்ப சொல்ற விதத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு காதல் பூக்கிறது மட்டும் இல்ல, மலர்ந்தே தீரும். ஓகே, சரி அது பார்க்கலாமா? சரி, எந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் காதல் வரும், காதல் யாருக்கெல்லாம் சக்சஸ் ஆகும் அதையும் பார்க்கணும். ரைட்டா? சரி, பொதுவாக பாவத்துல 5ஆம் பாவம்னு சொல்லிட்டேன். கிரகங்கள் எதெல்லாம்? சுக்கிரன், புதன், கேது. அப்ப இந்த 3 ராசினா காதல் கிரகம் சொல்றோம். அப்ப சுக்கிரனோட வீடு எதுங்க? ரிஷபமும் துலாமும். ஓகே, அப்ப ரிஷப ராசிக்காரங்களோட காதல் எப்படி தெரியுமாங்க இருக்கும்? அதாவது அவங்க ஒரு கௌரவமான காதல்னு சொல்லலாம். அந்த ரிஷபத்துல கண்கள் இருக்கு, அவங்க அந்த கண்ணாலே பேசுவாங்க. கண்ணாலே அவங்க கண்ணை பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க, கண்ணை பாரப்பா, அவ கண் மீன் கண் மாதிரி இருக்குமா, கண்ணை பார்த்தே வசீகரமா ஆவாங்கல்ல, அது இந்த ரிஷப ராசிக்காரங்க. இதே துலாம் ராசிக்காரங்க சீக்கிரமா காதல் வயப்பட்டுவாங்க. எப்படி பேசினாலும் காதல்ல விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் துலாம் சுக்கிரன் மூலப்பிரிவாங்க. அவங்க சீக்கிரமா காதல் வயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவே சுக்கிரன் உச்சம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பெண்களா இருக்கா ஆண்களா இருக்குது, ரைட்டா? 2 பேருமே லவ் பண்ணக்கூடியவங்க. அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்ப காலேஜுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அந்த காலேஜ்ல போனோடனே போர் அடிச்சுட்டா யாரா ஒரு ஆள் கிடைக்காதா? இப்பதான் சொல்றாங்க கடலை போட இருக்குன்னு. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டுனா அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் கிடைச்சுன்னா ஒரு 10 பேர் ஒரு டீம் போட்டு இருந்து பேசி பேசி பேசியே அவங்க காதல்ல விழுந்துருவாங்க. ரைட்டா? இதுதான் சுக்கிரனோட வேலை. ஓகே, அதுல புதன் எப்படி தெரியுமா? புதன் யாரு? மிதுனமும் கன்னின்னா புதன். இந்த புதன் எப்படி தெரியுமா காதல் பண்ணும்? புதனே பயங்கர பிரில்லியன்ட் இல்லையா? அறிவுக்கு காரகனே புதன் தான். இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாக எப்படி தெரியுமா இருப்பாங்க? ராசி லக்னத்தை எடுத்துக்கலாம். அவங்க எப்படி தெரியுமா? அவங்களுக்கு பேச்சு நல்லா வரும். பேசி பேசியே நகைச்சுவையா பேசுவாங்க, ஸ்லேடையா பேசுவாங்க, கலகலப்பா பேசுவாங்க. பேசி பேசியே காதல்ல உள்ள வச்சுருவாங்க. அதுவும் மிதுன ராசிக்காரங்க எப்படி தருவாங்க? அவங்களுக்கு 2 காதலும் சேர்ந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் எந்த காதல் சொல்லணும்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு காதல்ல சிக்கிடுவாங்க. ஓகே, இப்ப பாரு எக்ஸாம்பிள், உங்க ஜாதகத்துல இந்த இடத்துல புதன் உச்சம் இல்ல சுக்கிரன் நீசம். இப்போ உங்க இதுல புதன் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நீச பங்கமாயிடும். அப்ப அவங்க எந்த மாதிரி காதலிப்பாங்க தெரியுமா? அதாவது ஒரு கரெக்ட் பண்ணணும்னா கரெக்டா பிளான் பண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அந்த புதன் கிரகங்களுக்கு ஒரு இது. ஓகே, சரி. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கேது, கேது காதல் கிரகம் சொல்லலாம். கேது நிக்கிற நட்சத்திராதிபதி இருக்காங்களா, அவர் 2, 5, 7, 11 இருந்தா அவங்களுக்கு காதலை தூண்டும். சரி, அது சொல்றேன். இப்ப ராசி சொல்லியாச்சு. இப்ப காதல சக்சஸ் ஆகணும். பொதுவா இப்ப ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் சீக்கிரம் யாருக்கு வராதுங்க. அப்படி வந்துட்டுனா அது வரக்கூடிய நேரத்துல வந்தே தீரும். அப்படி வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் தெரியுமாங்க? அதை ரசிச்சு அனுபவிக்கணுங்க. அனுபவிச்சு இருந்தாதான் அது வாழ்க்கை முழுசு உங்க கூட இருந்து ஜெயிச்சுட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு 10 நாள் இதுக்கெல்லாம் நினைச்சிருப்போம். அந்த வீட்டுல நம்மளை எப்படி கவனிக்கிறாங்களோ அதை பொறுத்தா நம்ம அந்த வீட்டுல 10 நாள் இல்ல 15 நாள் கூட இருப்போம். சரியா கவனிக்கல என்ன பண்ணுவோம்? 5 நாள்ல வீட்டுக்கு திரும்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி காதல் அப்படிதான். காதல் உங்களுக்கு வந்துட்டுனா அதை அலட்சியம் பண்ணாங்க, அதை நீங்க ரசிக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதல் உங்களுக்கு கூடவே இருந்து சக்சஸ் பண்ணிட்டே இருக்கும்.
காதலுக்கு ஏஜ் கிடையாதுங்க. 13 வயசுல இருந்தே வரும், 53 வயசு வரும், 63 வரும். அதனால காதலுக்கு ஏஜே இல்லை. ரைட்டா? சரி, பொதுவாக பெண்கள் வந்து எப்படிங்க காதல் விரும்புவாங்க? காதல் எப்படி ஆண்கள் இருக்கணும்னு நினைப்பாங்க? ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கணும் இல்லையா? இப்போ அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரு பையனை பார்த்தோன்னே அவன் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கக்கூடியவனாக இருக்கணும், நல்லா ஜாலியாக பேசணும், இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஒரு ஆண்னா நமக்கு வரக்கூடியவன் லவ் பண்ணப்பட இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது கரெக்டு தானே? அந்த மாதிரி இருக்கிறது நல்ல. அந்த மாதிரி இதுக்கு போகிறப்பாங்க. காதலுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் என்ன தெரியுமாங்க? சந்திரன். ஏன்னா சந்திரன் தான் மனசுக்காரன். மனசு நல்லா பிளாங்காக இருக்குங்களா? அது நல்லா தெளிவாக இருந்தால் தானேங்க நமக்கு லவ் பண்ண முடியும். அப்போ மனசு சந்திரன் வந்து மனசுக்காரனும் அவர் தான், குழப்பக்கூடியவரும் அவர் தான். அதே இது உடலும் சந்திரன் தான். உடல் ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. எப்பவுமே சந்திரன் ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் அவங்க அழகாக இருப்பாங்க. ரைட்டா? அந்த மாதிரி கூட குழம்பிட்டே இருப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டாலும் கூட டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. இது வேணுமா வேண்டாமா இப்படியே யோசிக்கக்கூடியது. அப்போ சந்திரனும் ஃபர்ஸ்ட் காதலுக்கு தேவை. அடுத்து பாருங்க, சூரியனை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் என்னது? வெளிச்சம், பிரகாசம். அது அவங்கள பார்த்த உடனே ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஒரு போல்டாக இருப்பாங்க, கம்பீரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அப்படி நடந்தாலும் அந்த மாதிரி சூரியனோட பவர். சூரியன் நல்லா இருந்தால் அவங்கள பார்த்த உடனே பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அவங்கள பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு தன்மை, ஒரு க்ரஷ் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும். இப்போ பொதுவாகவே சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் என்ன சொல்லுவாங்க? முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க ஜாதகத்துல இது சூரியனோட வீடு, இதுல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது புதனோட வீடு, இதுல புதன் இருக்கு. இது சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் இருக்கு. இந்த பொதுவாக இந்த 3 கிரகங்களும் பக்கத்துல பக்கம் தான் இருக்கும், ஒரு கட்டம் தான் தாண்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்துன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ லக்னாதிபதி, இப்போ என்ன இதான் லக்னம்னு வச்சுக்கலாம், எழுதி போட்டால் அவங்களுக்கு புரியல. இது லக்னம் வச்சுக்கோங்க. இதுல சூரியன் இருக்கார், இதுல புதன், இதுல சுக்கிரன், இதுல குரு இருந்து லக்னத்தை பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு க்ரஷ் வரும். கேட்டா பார்த்த உடனே இது வர ஆரம்பிக்கும். இப்படி இருந்தா இவங்க சொல்லுவாங்க, நான் லவ் பண்ணோன்னே நினைக்கல, தானாவே வந்து விழுதியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு தானாவே வரும். ஓகேயா? சரி, அப்போ சூரியனும் காதலுக்கு ஒரு துணை இருக்கு. அடுத்தது பாருங்க, செவ்வாய். செவ்வாய் என்ன? ஒரு ஆளுக்கு நல்ல துணிச்சல், துணிச்சலா இருக்கணும், தைரியம் வேணும் இல்லையா? ஒரு லவ் பண்றான், அவன் லவ் போய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இப்ப நிறைய படத்துல பாத்துக்கலாம், முரளி படத்துலயும் லவ் கடைசி வரை சொல்லாமே செத்து போவான் இல்லையா? அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், இந்த லவ்வுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப சப்போர்ட் ஆகும். ரைட்டா? அப்ப அந்த செவ்வாய் நமக்கு ஒரு காரணம் தான். அப்போ சூரியன் சொல்றேன். அப்புறம் இதை எடுத்துக்கங்க, ராகு. ராகு சனி பகவான் எடுத்துக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல இப்போ 5ல சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம காதல் பண்ணீங்கன்னா ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஓகே, அது ஒரு முறையற்ற காதலை தரும். அதில் வயசு மீறிய காதலா இருக்கும். வயசு கொஞ்சம் ஏஜ் பாரா இருப்பாங்க, பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும், இல்லை ஏஜா இருக்கும். அது என்ன தாமத காதலா அமையும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சனி வந்து ஒரு அவமானப்படுத்தும். ஓகே, ராகு எடுத்துக்கங்க. ராகு வந்து நமக்கு பிரேக்கப் ஆகுங்க. பொதுவாக சனியா 5ல ராகு இருந்துன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கும், அது பிரேக்கப் ஆகிடும். சுக்கிரன் ராகு, புதன் ராகு, செவ்வாய் ராகு இந்த மாதிரிலாம் சேர்ந்து இருக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம லவ்ல வந்து விழுந்துடக்கூடாது. விழுந்தா நமக்கு ஏதாவது ஒரு இதாகும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் லக்னம். இதுல ராகு இருக்கிறார். இந்த ராகு நின்ற அதிபதி சுக்கிரன் வந்து ரிஷபத்துல இருக்காரு, ரிஷப ராசி. ஓகே, இல்ல அந்த சமயத்துல அஸ்தமத்துல சனி இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அஸ்தம சனி ரிஷபத்துக்கு நடந்துட்டு நடக்கிற நேரத்துல இந்த பெண் வந்து தன்னையே இழக்கலாம். அவளுக்கு ராகு தசை நடக்கும். இந்த ராகு தசையில அவள் தன்னை இழந்துக்கலாம். அப்புறம் சொன்னா எனக்கு என்ன கை கழுவி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். ஓகே, அப்ப இந்த ராகு தசை நடக்கும்போது, இந்த ராகு சுக்கிரன் கனெக்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம லவ் பண்ணவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாச்சுன்னா நீங்க காதலை நம்ப கூடாது. ஓகே, இப்ப கேது எடுத்துக்கலாம்.
கேது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க. இப்போ ஒருத்தங்க லவ் பண்றீங்களா, அது சட்ட ரீதியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா சார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இல்லையா. கேது பெர்ஃபெக்டா லவ் பண்ணு சரியா. அப்போ நான் எல்லா கிரகங்களையும் எப்படி எப்படி லவ் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கும்னு சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்தால பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே சொன்னாரு. இப்போ அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் சொன்னேன். அது கண்டதும் காதல் வரணும்னு சொன்னேன் இல்லையா. காதல் கைகூடி வரணும். இப்போ கண்டதும் கைகூடி வரணும்னு சொல்றதுக்கு என்ன தெரியுமா சொல்லணும். இப்போ ஒரு 1000 பேர் ஒரு மீட்டிங்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு தியேட்டருக்கு போறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆளை பார்க்கணும். எவ்வளவோ பேர் கூட்டமா இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்மளுக்கு என்னது, அவரை மட்டும் திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும். என்னடா இவ்வளவு பேருக்கு நம்ம ஏன் அவங்களை திருப்பி திருப்பி பார்க்குறோம் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் இது எப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம். போன ஜென்மத்திலேயே நீங்க அவரே லவ் பண்ணிருப்பீங்க. அவர் இந்த ஜென்மத்திலேயே நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அது இவ்வளவு கூட்டத்திலேயே ஒரு ஆள் நம்ம பிடிக்கணும்னா அது இதெல்லாம் அதுக்கு அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கும் தெரியுமா. 5ஆம் பாவ அதிபதியும் 9ஆம் பாவ அதிபதியும் தொடர்பு இருக்கும். அது 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9ங்கிறது பாக்கியம். அப்ப அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்தா இந்த 1, 5, 9 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, நீங்க தைரியமா லவ் பண்ணலாம். அந்த லவ் சக்சஸ் ஆகும். அதே 5, 7 தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5, 7 எங்க இருக்கலாம். 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கலாம், 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கலாம், 7ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி 5ஆ இருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும். ஓகே, 5, 7 ரொம்ப நல்லது, 5, 9 ரொம்ப நல்லது. பொதுவாகவே லவ் சக்சஸ் ஆகுனாலே நமக்கு லக்னம் 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கும். இதுவே இப்போ 3, 7, 11 தொடர்புன்னு வச்சுக்கோங்க. 3, 7, 11னா 3, 11ங்கிறது அது என்ன 3, 7, 11 காமத்திரிகோணம் சொல்லுவோம். அப்போ அவங்க காமத்துக்காக மட்டுமே லவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு விட்டுவாங்க ரைட்டா. அப்போ இந்த 3, 11 தொடர்பு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காதல்ல கவனமாகும். இப்ப கண்டதும் காதலும் சொன்னா நம்ம யார சொல்லலாம். இப்ப கடக லக்னம், இதுல குரு இருக்கிறாரு, இதுல சந்திரன் இருக்கு ரைட்டா. அப்ப இதுல பாருங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 10ல புதன். ஓகே, இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது யாரோடது அப்படிதானே, ராமரோட ஜாதகம். குரு 7ஆம் இடத்துல 7ஆம்ல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாய், 9ஆம் பார்வை சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் உச்சம், செவ்வாய் உச்சம், குரு உச்சம், சந்திரன் அவரோட ஆட்சி. இப்படி இருந்தேன்னா அவங்க 2 கண்டதும் காதல். இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். புரியுதா. அப்ப நம்ம காதல்ல எதுல ஜெயிக்கணும். அப்ப இதுல நீங்க நான் சொல்ல டிப்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க பாருங்க. உங்க ஜாதகத்துல இதுல உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை பண்ணுங்க. காதல் சக்சஸ் ஆகணும்னா அந்த மாதிரி. இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இப்படி எழுதி போட்டு பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்கு என்ன லக்னமாவே இருக்கு, அந்த லக்னம் அதுக்கு பாதகாதிபதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிதல் லக்னம் எடுத்துக்கிறேன். இந்த மிதல் லக்னம் இதுக்கு பாதகாதிபதி யாரு, குரு. இந்த குரு 2ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2லயும் இருக்கலாம், 7லயும் இருக்கலாம். இந்த பாதகாதிபதி 2லயும் 7லயும் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேற காஸ்ட்ல தான் மேரேஜ் ஆகும் ரைட்டா. அப்ப நீங்க வந்து 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, நாங்க குளம் பார்ப்போம் கோத்திரம் பார்ப்போம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு வேற காசை தான் அமையணும்னு விதி இருக்கும். அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அப்போ அப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரைட்டா. அதுக்காக நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இப்ப சப்போஸ் இது கூட ராகுவா கேதுவான்னு இருந்துன்னு வச்சுக்கீங்களா. இப்ப கேது இருக்கு, அப்ப இவங்க வெளிநாடு வெளி மாநிலத்துல இருப்பாங்க ரைட்டா. இப்படி உங்க ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்குன்னா பாருங்க. ஏன்னா வயசு போயிட்டே இருக்கும், இன்னும் கல்யாணம் வரலையேன்னு இருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி இருக்குன்னா லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு வேற காசுல தான் அமையும். புரியுதா நான் ஒவ்வொரு விஷயம் சொல்றது. இப்ப சில பேர் பாருங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கங்க பயங்கர ஜாலியா சுத்திட்டு நல்லா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க இப்படி லவ் பண்ணிட்டே இருக்கிறீங்களே கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு நாள் தீர்மானிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. கல்யாணமும் ஆயாச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 மாசம் ஆயிடுது. அவங்க உடனே என்ன பண்ணாங்க, 2 பேரும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியாச்சு. என்னடா இது 15 வருஷமா 2 பேரும் சுத்திட்டு இருந்தீங்க, லவ் பண்ணீங்க, திடீர்னு என்னடா உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படி பார்த்தா. அப்ப அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கும் தெரியுமா, காதல் கிரகமான புதன் வந்து ஒரு டிகிரி கூடுதலா இருக்கும்.
அப்ப காத்திரக்காரன செவ்வாய் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னா டிகிரி கம்மியா இருக்கும். அப்ப கால் நிற்கிறது வரைக்கும் அவள் நல்லா பிடிக்கும். அப்ப அந்த செவ்வாய் டிகிரி வரும்போது கல்யாணம் ஆனா கணவன்கிற அந்தஸ்து வந்த பிறகு அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காரு. அப்ப அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நம்ம பார்த்துக்கணும். அப்ப காதலோடு நிறுத்திக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்படிங்கிறதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்ப இது என்ன அடுத்து பாருங்க, சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொடர்பு இருக்கும்போதும் காதல் சக்சஸ் ஆகும். செவ்வாய் சனி இது சேர்ந்திருந்தாலும் காதல் வருங்க. என்ன மேடம் சொல்றீங்க, செவ்வாய் சனியும் பாவ கிரகங்கள் அது 2 சேர்ந்திருந்தா எப்படிங்க மேடம்? கண்டிப்பா செவ்வாய் சனியும் இங்க பாவ கிரகங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவ்வாய் சனி சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இங்க இருக்கு, சனி செவ்வாய் இது செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க சனி இருக்கு. அப்ப 7ஆம் பார்வையா பாக்குறாரு. செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் இப்படி பார்வை இருந்தாலும் அவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும். அது எப்படி இருக்கும்னு தெரியுமாங்க? ஒரு கிரகமாவது ஆட்சி வீட்டுல இருக்கும். இப்ப சனி ஆட்சி வீட்டுல இருக்கு, அதனால செவ்வாய் பார்க்கும்போது சக்சஸ் ஆகும். அது இதுல இருக்கலாம், செவ்வாய் சனி இதுலயும் இருக்கலாம். இல்ல செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி வீடு இப்படி சேர்ந்திருந்தாலும் காதல் சக்சஸ் ஆகும். ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன், அதுல செவ்வாய் சனி இதுல இருந்துங்க. அவங்க லவ் மேரேஜ் தான். எப்படி வந்தது? இது செவ்வாயோட ஆட்சி வீடு இல்லை, சனியோட ஆட்சி வீடு இல்லை. அவங்களுக்கு எப்படி வந்தது? அப்படி வந்தா அவங்க சிம்ம லக்னமா இருந்தாங்க. அப்போ 10ல செவ்வாய் திக்பலம் ஆயிட்டாரு. அதனால அவங்களுக்கு லவ் மேரேஜ் இருந்தது. கேட்டா இப்படி செவ்வாய் சனில ஒரு கிரகம் ஆட்சியா இருந்தா இதே இது உங்க ஜாதகப்படி உங்க இப்படி இருந்து அந்த வீட்டுல என்ன செய்வாங்க, அப்பா நான் லவ் பண்ண சம்மதிக்கவே மாட்டேன், லவ் மேரேஜ் மட்டும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வாழவே செய்யாது. அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா லவ் பண்ணனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு வேஸ்ட் நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுல இருந்தா அது இருக்கும். நிறைய பார்த்துருக்கீங்களா, இந்த ரம்பில வர மாதிரி நம்ம ஜோக்கர் இருக்காரு, அதே மாதிரி ஒரு டம்மியா இருப்பான், ஒரு கையால் ஆகாதவனா இருப்பான், ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஆனா அவனுக்கு ஒரு கிளி போல பொண்ணு கிடைச்சிருக்கு. என்னடா இவனுக்கு எப்படிடா இவ்வளவு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கு. அதை பார்த்து நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா, அவனுக்காகவே கையறுத்து வச்சிருப்பாங்க. அதுனா அவளுக்கு தசை என்ன நடக்கும்னா ராகு தசையா சுக்கிர தசையா நடக்கும். அப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் பயங்கரமா நிப்பாங்க. அப்படி நின்று கல்யாணம் பண்ணிக்குவோம். அந்த ராகு தசை முடியுமா, முடிஞ்ச பிறகு 2 பேருமே பிரிஞ்சிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும். நம்ம வீட்டுல நம்ம மாளிகையில இருந்தோமே, நம்ம இவன் தான் வேணும், அவன் ஒண்ணுக்குமே ஆயிருக்க மாட்டான், அவனை போய் விரும்பி கஷ்டப்பட்டு பேருங்கெடுத்து. அதனால ராகு மட்டும் நடக்கும்போது ராகு மாய தோற்றம், அது ஏமாத்து போகணும். ராகுதான் ஏமாறுபவனும் ராகுதான். அந்த ராகு ரொம்ப நம்பவே கூடாது. அது பார்க்கறதுக்கு தான் பயங்கரமா டெய்லி ஒரு பைக் எடுத்துட்டு ஜாலியா விற்பான். நல்ல ஜீன்ஸ்லாம் போட்டு எடுத்துருந்தாமோ அதையும் வாங்கிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.